வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபுல்லாக எறும்பு போய் உட்காந்து ஃபுல்லாக ஷார்ட் ஆகிட்டுருக்கு போர்டு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே எறும்பு, ஐசி ஃபுல்லாக. இப்போ அது எறும்பு கொட்டிடுச்சு, அவ்வளோ எறும்பு தான் ஷார்ட் ஆகிட்டுருக்கு. இது இப்போ இது பண்ணிடலாம். நான் ஐசி மாற்றிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கேரியர் போர்டு. இது கேரியர் இன்வெர்டர் ஏசி போர்டு. இது வந்து அவுட்டோர் போர்டில் க்ரீன் கலரில் வரும். பார்த்தீங்கன்னா போர்டு இது ஹீட் சிங் வந்து சைடில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மவுண்ட்டு சைட் மவுண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் சைட் மவுண்ட்டில் பைப் வர மாதிரி இருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பிஓ எரர் வரும். பிஓ எரரு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எறும்பு கூடு கட்டியிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டுறேன். எறும்பு கூடு கட்டிடும். எறும்பு கூடு கட்டி என்ன ஆகுனா ஐசி ஷார்ட் ஆகிடும். ஐசைடு செக் பண்ணிங்கன்னா ஐபிஎம் ஐசி எல்லாமே நல்லாயிருக்கும். இதுதான் அதில் இருக்க ஐசி. ஐபிஎம் ஐசி எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் லோ சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஐகேசிஎம் 20L60G அதான் அந்த மாடல். இது இங்கே பாருங்கள், புது ஐபிஎம்மு. புது ஐபிஎம் மாற்றி செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ சைடில் ஷார்ட் ஆகிடும். பிஓ எரர் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணிங்கனாலும் இந்த பிஓ எரர் போகவே போகாது. இந்த பிஓ எரர் வந்தது அப்படின்னா ஐபிஎம் மாற்றுங்க, புது ஐபிஎம் மாற்றுங்க, சரியாயிடும். மோஸ்ட்லி பிஓ எரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஓ ஃபால்ட்டு வரும், ஃபால்ட் அவுட் புட். ஆனால் இதில் ஃபால்ட் அவுட் புட் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும். என்னென்னா அந்த எறும்பு கூடு கட்டுறதுனால இதில் வந்து லோ சைடில் ஷார்ட் ஆகிடும். லோ சைடு ஷார்ட் ஆகிறதுல ஃபால்ட்டு இதை ஐபிஎம் ஃபால்ட்டு, ஐபிஎம் ட்ரைவ் ஃபால்ட்டு, இல்லைனா வந்து பிஓ எரர் ரெண்டுமே வந்ததுன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணாலும் சரியாகலை. செக் பண்ணி பாருங்கள், மிச்சம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனாலும் சரியாகலை அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஐபிஎம் மாற்றுங்க, சரியாயிடும். இந்த மாடலுக்கு வந்து இந்த மாடல் போர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் கலரில் இருக்கும். இந்த மாடல் போர்டு வந்ததுனால பிஓ எரர் இந்த மாதிரி எதுவும் வந்ததுன்னா எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஐபிஎம் மாற்றினீங்கன்னா சரியாயிடும். நான் இப்போ மாற்றிட்டு ஐபிஎம் மாற்றிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டேன், புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன். மாற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஐபிஎம் சேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த புது ஐபிஎம் போட்டாச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு பக்காவாக சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இது எதுவும் ஷார்ட் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பக்காவாக பண்ணுங்கள். நல்லபடியாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த பிளேட்டு திருப்பி இது பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பழைய ஐபிஎம் கட் பண்ணி எடுத்தது. இது வீணாக போயிடுச்சுன்னு தெரிஞ்சால் கட் பண்ணி எடுத்துருவேன் நான். ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அதனால் கட் பண்ணி எடுத்துடுறது. இப்போ கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியாச்சு, அவுட்டோர் ஃபேன் மோட்ரு எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. லைனு, நியூட்ரல், சிக்னல் ஒயரு, அதே மாதிரி இன்டோர் போர்டு. இப்போ வந்து டைரக்டில் கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். யூவிடபிள்யூ டெஸ்டர் ஒன்று இருக்குது நம்மள்கிட்ட, அதையும் ஆன் பண்ணியாச்சு. நம்மளோடதும் ஒன்று கனெக்ஷனில், எல்லாமே கனெக்ஷனில் தான் இருக்குது. ஓகே, இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். அவுட்டோருக்கு சப்ளை வந்துட்டு அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் இப்போ ஆன் ஆகுது பாருங்கள். அங்கே பாருங்கள், சப்ளை வருது. இங்கே பாருங்கள், யூவிடபிள்யூக்கு சப்ளை வந்துருச்சு, ஆன் ஆகிடுச்சு கம்ப்ரஸர். இப்போ எல்லா அவுட்புட்ஸும் வருது கரெக்டாக. கம்ப்ரஸர் ஆன் ஆகுது பாருங்கள். இந்த யூடபிள்யூ டெஸ்டரில் என்ன பேட்டர்னில் அவுட்புட்ஸ் வருதுன்னு காட்டுது பாருங்கள். நம்ம யூடபிள்யூ டெஸ்டரில் வந்து காட்டாது, பேட்டர்ன்லாம் காட்டாது, பவர் வந்தால் எரியும். இதில் வந்து என்ன பேட்டர்னில் யூடபிள்யூ மாறி மாறி வருது அப்படின்னு காட்டும் கரெக்டாக. இங்கே பாருங்கள், யூ ப்ளஸ் யூ மைனஸ் எப்படி மாறி மாறி வருது பாருங்கள். இந்த பேட்டர்னில் தான் வரும். கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு. 0.6 ஆம்ஸ் எடுக்குது. ஐசி சூடாகுது. ஆஃப் பண்ணிவிட்டு ஹீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் ஆகிடுச்சு. எரர் எதுவும் இல்லை. அவுட்புட் பாருங்கள், எல்லா அவுட்புட்டும் இப்போ பாருங்கள் எப்படி காட்டுதுன்னு. ஆக்சுவலாக அவுட்புட் வந்து கட் ஆகிடுச்சு. அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பேட்டர்னில் வருதுன்னு காட்டும். அவுட்புட் வந்து கட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி எல்லா அவுட்புட்ஸும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஹீசிங்லாம் போட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்தரலாம். ஃபைனலாக இன்டோர் ஆன் ஆகிடுச்சு. இன்டோர் ஆன் பண்ணிட்டேன்.
அவுடோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. இன்டோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. அவுடோருக்கு சப்ளை வருது பாருங்க. இந்த போர்டு மோஸ்ட்லி இந்த போர்டு வந்ததுனாலே உங்களுக்கு பிஓ எரர் வந்ததுனாலே உங்களுக்கு வந்து ஐபிஎம் ஃபால்ட்டாக தான் இருக்கும். ஐபிஎம் மாற்றினீங்கன்னா சரியாயிடும். இங்கே பாருங்கள், ஸ்பீட் எடுத்து கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு. 0.7 amps போகுது. இப்போ டிஸ்சார்ஜை லாக் பண்ணியிருக்கேன். 1.4 1.5 நல்லா ப்ரெஷர் லாக் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இதே P4 எரர் இருந்தால் உங்களுக்கு கம்ப்ரஸர் இஷ்யூவாக இருந்தால் P4 எரர் வரும். இல்லை போர்டில் வந்து ஐபிஎம் ஃபால்ட்டாக இருந்தாலும் P4 எரர் வரும். மோஸ்ட்லி இந்த எறும்பு போய் கூடு கட்டுறதுனால தான் இந்த இஷ்யூ வரும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு தடவை ஆன் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அது மாற்றினீங்கன்னா சரியாயிடும். இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு.